Good morning students. நம்ம singularities தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வீடியோஸில். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சிங்குலாரிட்டிஸ் வந்து நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று ஐசோலேட்டட், இன்னொன்று நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ். அண்ட் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸை 3 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, செகண்ட் போல் அண்ட் தேர்ட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. நம்ம ரிமூவபிள் சிங்குலாரிட்டியை லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் போல், இதுதான் நம்ம போல் டைப் சிங்குலாரிட்டியை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கவனிங்க. Let A be an isolated singularity of f of z. The point A is called a pole if the principal part of f of z at z equal to A has a finite number of terms. அதாவது ஏன்னு ஒரு பாயிண்ட், அது வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக இருக்குது இல்லையா? ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிலாம் இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக முதல்ல இருக்கணும். எதுக்கு? f of zங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு. தென் அந்த பாயிண்ட் நம்ம என்னென்னு சொல்லலாம்? போல் அப்படின்னு சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னா, இஃப் த பிரின்சிபல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட், பிரின்சிபல் பார்ட்டும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா? பிரின்சிபல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு ஏ ஹேஸ் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஏற்கனவே ரிமூவபிள் சிங்குலாரிட்டியில் நான் என்ன சொன்னோம்? பிரின்சிபல் பார்ட்டே இருக்கக்கூடாது. இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சிங்குலாரிட்டிஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே போலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரின்சிபல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு ஏ ஹேஸ் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அதாவது எஃப் ஆஃப் இசட்டை நம்ம லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள பிரின்சிபல் பார்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா? அந்த டேர்ம்ஸ் வந்து நமக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் தென் அந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸை நம்ம என்னென்னு சொல்லலாம்? போல் டைப் சிங்குலாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆர்டர் கூட நம்ம டிஃபைன் பண்ண முடியும் போல்ஸுக்கு. கவனிங்க. இஃப் த பிரின்சிபல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஏ இஸ் கிவன் பை, பிரின்சிபல் பார்ட் நம்ம ஏற்கனவே என்னென்னு பார்த்துருக்கோம்? சம்மேஷன் பிஎன் டிவைடட் பை இசட் மைனஸ் ஏ தி ஹோல் பவர் n ஈக்குவல் டு 1 to infinity அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுதான் பிரின்சிபல் பார்ட். லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் எஃப் ஆஃப் இசட்னுடைய பிரின்சிபல் பார்ட் இது. இப்போ இதில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம r வரைக்கும் எடுத்துக்கிறோம். b1 டிவைடட் பை z மைனஸ் ஏ ப்ளஸ் b2 டிவைடட் பை z மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் so on ப்ளஸ் br டிவைடட் பை z மைனஸ் ஏ தி ஹோல் பவர் r வேர் br இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஹையஸ்ட் பவர் தான் இங்கே சொல்கிறாங்க. br நாட் ஈக்குவல் டு 0, தென் z ஈக்குவல் டு a இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் r. இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ஏன்ற போலுக்கான ஆர்டர் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்? r அப்படின்னு சொல்லலாம். a is a z equal to a is a pole of order r for f of z. இங்கே நம்ம br நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே br ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆகுதுன்னா அந்த டேர்மே ஃபுல்லாக 0 ஆகிடும். நமக்கு எந்த டேர்மோட ஸ்டாப் ஆகிடும்? br மைனஸ் 1ஓட நமக்கு என்ன ஆகும்? டேர்ம்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். தென் இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும்போது ஏன்ற அந்த போலினுடைய ஆர்டர் என்னென்ன ஆகிடும்? r மைனஸ் 1ன்னு ஆகிடும் சரிங்களா? அதனால தான் இங்கே வந்து br வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற அந்த கண்டிஷனை மெயினாக நம்ம கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட், a pole of order 1 is called a simple pole and a pole of order 2 is called a double pole. அதாவது ஒரு போல் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதனுடைய ஆர்டர் 1 இருந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? சிம்பிள் போல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இன்னும் ஆர்டர் 2 இருந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? டபுள் போல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் இசட் டிவைடட் பை இசட். இப்போ இதில் வந்து சிங்குலாரிட்டிஸ் வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக எக்ஸிஸ்ட் ஆகும். தென் அந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி போல் டைப் சிங்குலாரிட்டியாக என்னங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணலாம். இப்போ கவனிங்க. எஃப் ஆஃப் இசட் நம்ம எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் இசட் டிவைடட் பை இசட். இங்கே இசட் ஈக்குவல் டு 0ங்கிற அந்த பாயிண்ட் வந்து என்னவாக இருக்கும்? சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இசட் ஈக்குவல் டு 0 இஸ் அன் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஆஃப் எஃப் ஆஃப் இசட். தென் இந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியை நம்ம போல் டைப் சிங்குலாரிட்டியாக என்னங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணலாம். அதாவது இ பவர் இசட் டிவைடட் பை இசட். இப்போ இ பவர் இசட் நம்ம சீரீஸ் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? 1 ப்ளஸ் இசட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அண்ட் so on. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். தென் இசட்டை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த டேர்ம்ஸ் 1 பை இசட் ப்ளஸ் z by 1 factorial into z plus z square by 2 factorial into z plus and so on. இந்த மாதிரி டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். தென் இங்கே இந்த z கேன்சல் ஆகிடும், இங்கேயும் ஒரு z கேன்சல் ஆகும் and so on. 1 by z plus 1 by 1 factorial plus z by 2 factorial plus and so on. இந்த மாதிரி நமக்கு டேர்ம்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த சீரீஸ் எக்ஸ்பான்ஷனில் பிரின்சிபல் பார்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு பார்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது பிரின்சிபல் பார்ட்னா என்ன? நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z மைனஸ் ஏ. z மைனஸ் ஏனா இங்கே z மைனஸ் 0 அப்படின்னு போடுவோம் நம்ம, அதை நம்ம z எடுத்துக்கலாம். அப்போ நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z தான் நமக்கு இங்கே பிரின்சிபல் பார்ட். இப்போ பிரின்சிபல் பார்ட் வந்து ஒரு டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால நம்ம z ஈக்குவல் டு 0ங்கிற அந்த சிங்குலாரிட்டியை நம்ம என்னென்னு சொல்லலாம்? போல் ஆஃப் எஃப் ஆஃப் z அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய ஆர்டர் என்ன? இங்கே எத்தனை டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதோ பிரின்சிபல் பார்ட் அதுதான் நம்ம ஆர்டர்னு சொல்லுவோம். அதனுடைய ஹையர் பவர் தான் நம்ம சொல்லுவோம்.
இங்கே இசட்னுடைய பவர் 1, தேர்ஃபோர் இசட் ஈக்குவல் டு 0 இஸ் அ சிம்பிள் போல். ஏன்னா அதனுடைய ஆர்டர் 1 அப்படி 1 இருக்கிறதுனால என்னன்னு சொல்லலாம், நம்ம சிம்பிள் போல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்கே இந்த ப்ராப்ளத்தை கவனிச்சோம் அப்படின்னு சொன்னால் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு காஸ் இசட் பை இசட் ஸ்கொயர். அப்போது இசட் ஈக்குவல் டு 0ங்கிற அந்த பாயிண்ட்டில் மட்டும் எஃப் ஆஃப் இசட் வந்து நாட் அனாலிட்டிக். தேர்ஃபோர் இசட் ஈக்குவல் டு 0 இஸ் an isolated singularity for f of z. தென் இதை வந்து போல் டைப் சிங்குலாரிட்டியாக என்னங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணலாம். கவனிங்க, காஸ் இசட் டிவைடட் பை இசட் ஸ்கொயர். இப்போ காஸ் இசட்டை நம்ம சீரிஸ் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 1 பை இசட் ஸ்கொயர் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். காஸ் இசட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 1 மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் மைனஸ் அண்ட் ஸோ 1. இந்த மாதிரி நமக்கு சீரிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். தென் 1 பை இசட் ஸ்கொயர் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 பை இசட் ஸ்கொயர்னு ஆகும். செகண்ட் டேர்ம் இசட் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு இசட் ஸ்கொயர் மைனஸ் அண்ட் ஸோ 1. இந்த மாதிரி நமக்கு சீரிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே இசட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இங்கே இசட் ஸ்கொயர் ஒரு இசட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். தென் 1 பை இசட் ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை 4 ஃபேக்டோரியல் மைனஸ் அண்ட் ஸோ 1. இந்த மாதிரி நமக்கு சீரிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதில் நமக்கு பிரின்சிபல் பார்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு சொன்னால் பிரின்சிபல் பார்ட் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. 1 பை இசட் ஸ்கொயர் தான் நமக்கு இங்கே பிரின்சிபல் பார்ட், அதாவது நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் 0 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. இதனுடைய இப்போ ஹையர் பவர் என்ன நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது, 2 அப்படின்னு இருக்குது. தேர்ஃபோர் இசட் ஈக்குவல் டு 0 இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 2. இங்கே ஹையர் பவர் என்னவோ அதுதான் நம்ம சொல்லுவோம். இங்கே இசட் அதாவது 1 பை இசட் டேர்ம்னுடைய கோஎஃபிஷியன்ட் 0வாக இருக்கிறதுனால இங்கே 1 பை இசட் டேர்ம் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகலை. நம்ம எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் 1 பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 0 பை இசட் அப்படின்னு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது சரிங்களா, 0 பை இசட் அப்படின்னு கூட நம்ம மார்க் பண்ணலாம். இதனுடைய ஹையர் பவர் தான் நமக்கு ஆர்டர். இங்கே வந்து இசட் ஸ்கொயர்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால இசட் ஈக்குவல் டு 0 இஸ் ஏ போல் ஆஃப் ஆர்டர் 2. அப்படின்னா என்னென்னு சொல்லலாம், நம்ம டபுள் போல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். DOU டபுள் போல் ஃபார் எஃப் ஆஃப் இசட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம போல் டைப் சிங்குலாரிட்டிஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியணும். கவனிங்க, an isolated singularity a of f of z is a pole if and only if limit z tends to a f of z is equal to infinity. அதாவது ஏன்ற அந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸை நம்ம போல்னு சொல்லலாம். f of zக்கு எப்போ சொல்லலாம் அப்படின்னா அதனுடைய லிமிட் அட் a, அதாவது லிமிட் z tends to a f of zனுடைய வேல்யூ இன்ஃபினிட்டின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்போது a நம்ம என்னன்னு சொல்லலாம், போல் f of zக்கு போல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் ஆர்டரை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, and if limit z tends to a z minus a the whole power n into f of z is equal to ஃபைனைட்டாக எக்ஸிஸ்ட் ஆகணும். அது என்னவாகவும் இருக்கணும், நான் ஜீரோவாகவும் இருக்கணும். அப்படி ஃபைனைட் டேர்ம்ஸாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா தென் z equal to a is a pole of order n. இதனுடைய பவர் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம ஆர்டராக இங்கே நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போ கவனிங்க, அதாவது 2 டைப்ஸ் டெஃபினேஷனை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம், போல் டைப் சிங்குலாரிட்டி ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணியும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ கவனிங்க, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா e பவர் z டிவைடட் பை z f of z ஈக்குவல் டு இப்படி நம்ம எடுத்துக்கிறோம்னா இதில் z ஈக்குவல் டு 0 இஸ் அன் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. இதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை போல் டைப் சிங்குலாரிட்டியாக என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அதாவது லிமிட் z டென்ஸ் டு 0 f of z இதனுடைய வேல்யூ நமக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். நமக்கு ரிமூவபிள் சிங்குலாரிட்டியில் இதனுடைய வேல்யூ என்ன ஆகும், நமக்கு ஃபைனைட் வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே போல் டைப் சிங்குலாரிட்டியில் லிமிட் z டென்ஸ் டு 0 f of z என்னென்னு இருக்கணும், இன்ஃபினிட்டியாக எக்ஸிஸ்ட் ஆகணும். e பவர் z டிவைடட் பை z. இப்போ இங்கே z டென்ஸ் டு 0 நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது e பவர் 0 என்னுடைய வேல்யூ 1, z வேல்யூ நமக்கு 0. அப்போ இதனுடைய ஹோல் வேல்யூ நமக்கு என்னென்ன எக்ஸிஸ்ட் ஆகுது, இன்ஃபினிட்டி அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் z ஈக்குவல் டு 0 இஸ் அ போல் ஆஃப் f of z அப்படிங்கிறது தெரியுது. இதனுடைய ஆர்டர் என்ன, ஆர்டருக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம், லிமிட் z டென்ஸ் டு a அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே 0, தென் z மைனஸ் 0 தி ஹோல் பவர் n இன்டூ f of z போடுறோம். f of z என்னங்க, e பவர் z டிவைடட் பை z. இப்போ இங்கே என்னக்கு பதிலாக என்ன வேல்யூ போட்டு அந்த டேர்ம் நமக்கு வந்து ஃபைனைட் வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகும். லிமிட் அப்ளை பண்ணும்போது எக்ஸருக்கு பதிலாக முதல்ல நம்ம 1 அப்ளை பண்ணுவோம். 1 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகுது. இப்போ e பவர் z, இப்போ இங்கே லிமிட் z டென்ஸ் டு 0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா e பவர் 0 வேல்யூ நமக்கு 1ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நமக்கு இங்கே என்னக்கு பதிலாக 1 போட்டாலே நமக்கு ஃபைனைட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. ஃபைனைட் நான் ஜீரோ வேல்யூ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால 1ங்கிறது என்னது, z ஈக்குவல் டு 0 இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 1.
இங்கே z மைனஸ் ஜீரோனுடைய பவர் தான் நம்ம ஆர்டர்னு சொல்லுவோம். இங்கே வந்து 1ன்னு எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால ஆர்டர் 1 ஆர் சிம்பிள் போல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிள் போல் ஆஃப் f of z அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன நமக்கு இங்கே f of z is equal to cos z divided by z square. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, டெஃபினிஷனுக்கு பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே எக்ஸாம்பிள் தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ கவனிங்க, இங்கே நமக்கு z equal to 0 is a isolated singularity அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தென் லிமிட் z tends to a f of z இதனுடைய வேல்யூ தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். இங்கே ஏங்கிறது 0, therefore லிமிட் z tends to 0 cos z divided by z square. இப்போ இசருக்கு பதிலாக நம்ம 0 அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் நமக்கு 1 ஆகும், டினாமினேட்டர் 0 ஆகும். அப்போ 1/0 நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, இன்ஃபினிட்டி. therefore z equal to 0 is a pole of f of z. இப்போ இதனுடைய ஆர்டர் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ கவனிங்க, ஆர்டருக்கான ஃபார்முலா என்ன, லிமிட் z tends to a z minus a the whole power n into f of z. நமக்கு லிமிட் z tends to 0 z minus 0 the whole power n into f of z னா என்னங்க, cos z divided by z square. இப்போ நம்ம இங்கே 1ன்னு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், என்னக்கு பதிலாக 1 2 3ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம அதனுடைய ஆர்டர் கால்குலேட் பண்ணணும். இப்போ என்னக்கு பதிலாக நம்ம இங்கே 1ன்னு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு டேர்ம் இங்கே ஒரு z கேன்சல் ஆகும். தென் நமக்கு என்ன ஆன்சர் வரும், லிமிட் z tends to 0 cos z divided by zன்னு இருக்கும். லிமிட் நம்ம அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் 1ன்னு இருக்கும், டினாமினேட்டர் 0ன்னு இருக்கும். அப்போ நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது, இன்ஃபினிட்டி நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நமக்கு ஆர்டர் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகலை. அப்போ நமக்கு 1க்கு பதிலாக என்ன போடலாம், அடுத்து நெக்ஸ்ட்டு 2 நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ z minus 0 the whole square அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணும்போது இது z ஸ்கொயர்னு ஆகும். அப்போ இந்த டேர்ம் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ லிமிட் z tends to 0 நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா cos 0 அதனுடைய வேல்யூ 1. அப்போ ஃபைனைட்டாகவும் இருக்குது, நான் ஜீரோவாகவும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது இந்த டேர்ம். therefore z equal to 0 is a pole of order என்ன நமக்கு, இதனுடைய பவர் ஆர்டர் 2. அப்படின்னா என்னென்னு சொல்லலாம், நம்ம டபுள் போல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிளில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா z equal to 0 is a simple pole ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு. செகண்ட் எக்ஸாம்பிளில் என்ன, z equal to 0 is a double pole அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. இதில் கவனித்தோம் அப்படின்னா டினாமினேட்டரில் z-னுடைய பவர் என்னவோ அதே தான் நமக்கு அந்த போலினுடைய ஆர்டராகவும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது இங்கே பவர் 1, அப்போ இதனுடைய ஆர்டர் 1ன்னு நமக்கு இங்கே சிம்பிள் போலாக எக்ஸிஸ்ட் ஆகுது. அண்ட் இங்கே செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா இதனுடைய பவர் வந்து 2, therefore it is a டபுள் போல், அதாவது போல் ஆஃப் ஆர்டர் 2 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனால் தேர்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா sin z by z ஸ்கொயர். இதில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா ஆர்டர் நமக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது டினாமினேட்டரில் இசடோட பவர் 2, ஆனால் இதனுடைய ஆர்டர் வந்து 2ன்னு எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் நமக்கு நியூமரேட்டரில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை பொறுத்து என்ன ஆகும், நமக்கு போலினுடைய ஆர்டர் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள்லேருந்து தெரியும். இப்போ கவனிங்க, f of z equal to என்னென்னு எடுத்துக்கலாம், sin z divided by z ஸ்கொயர். இப்போ z equal to 0 is an isolated singularity. ஏன்னா z equal to 0ங்கிற அந்த பாயிண்டில் மட்டும் f of z நாட் அனாலிட்டிக்காக இருக்கும். therefore z equal to 0 is an isolated singularity. then limit z tends to a f of z. இங்கே நமக்கு a என்ன, 0. limit z tends to 0 sin z divided by z ஸ்கொயர். இப்போ நம்ம இங்கே z tends to 0 நம்ம அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் 0 ஆகும், டினாமினேட்டரும் நமக்கு 0 ஆகும். அப்போ நம்ம இதை எல் ஹாஸ்பிட்டல் ரூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ sin z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு cos z. தென் கீழே 2 z ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா cos 0வோட வேல்யூ 1 ஆகும், டினாமினேட்டர் நமக்கு 0 ஆகும். அப்போ 1/0 இதனுடைய வேல்யூ இன்ஃபினிட்டின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா, இப்போ இன்ஃபினிட்டின்னு எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால z equal to 0ங்கிறது என்ன ஆகும், is a pole for f of z. இப்போ இதனுடைய ஆர்டர் நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா என்ன ஆகும் பாருங்கள், லிமிட் z tends to a z minus a whole power n into f of z. இதுதான் ஆர்டருக்கான ஃபார்முலா. இப்போ கவனிங்க, லிமிட் z tends to 0 z minus 0 the whole power n into f of z என்ன இங்கே sin z divided by z ஸ்கொயர். சரிங்களா, இப்போ இங்கே நம்ம இந்த எண்ணுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணால் என்ன ஆகும், 2ன்னு அப்ளை பண்ணும்போது z ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். z tends to 0 நம்ம லிமிட் அப்ளை பண்ணால் இதனுடைய வேல்யூ 0 ஆகும். நமக்கு என்ன, நான் ஜீரோ ஃபைனைட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும், ஆனால் இங்கே என்ன ஆகுது, 0ன்னு ஆகுது. இப்போ நம்ம 1 நீங்கள் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், 1ன்னு அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் வந்து z ஆகும், ஒரு z கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு வேல்யூ என்ன, லிமிட் z tends to 0 sin z divided by z.
இதனுடைய வேல்யூ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1ன்னு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இங்கே தான் ஃபைனைட் நான் ஜீரோ எலமெண்ட்டாக நமக்கு இதனுடைய லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் z ஈக்குவல் டு 0 இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 1. ஏன்னா இங்கே பவர் என்ன இருக்குது நமக்கு 1ன்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் இதனுடைய ஆர்டர் வந்து நமக்கு 1. தேர்ஃபோர் அப்படி இல்லைன்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், சிம்பிள் போல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நமக்கு டினாமினேட்டரில் உள்ள இந்த ஃபங்க்ஷனுடைய பவரை பொறுத்தது இல்லை, அதாவது இசட்னுடைய பவரை பொறுத்தது நம்ம போலோட ஆர்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா நியூமரேட்டரில் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து போலோட ஆர்டர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். f of z ஈக்குவல் டு 1 டிவைடட் பை e பவர் z மைனஸ் 1. இங்கே z ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா e பவர் 0 1 ஆகும். 1 மைனஸ் 1 டினாமினேட்டர் நமக்கு 0 ஆகுது. தேர்ஃபோர் z ஈக்குவல் டு 0 இஸ் அன் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி ஆஃப் f of z. இப்போ இதை நம்ம போல் டைப் சிங்குலாரிட்டியாக என்னென்னு நம்ம செக் பண்ணலாம். அதாவது லிமிட் z டென்ஸ் டு a f of z, லிமிட் z டென்ஸ் டு 0 f of z என்ன இங்கே 1 பை e பவர் z மைனஸ் 1. இங்கே நம்ம z டென்ஸ் டு 0 நம்ம அப்ளை பண்ணும்போது e பவர் 0 நமக்கு 1 ஆகும். 1 மைனஸ் 1 நமக்கு 0 ஆகும். டினாமினேட்டர் 0, 1 பை 0 விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இப்போ இந்த லிமிட் இன்ஃபினிட்டின்னு எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால z ஈக்குவல் டு 0 இஸ் அ போல் ஆஃப் f of z. இப்போ இதனுடைய ஆர்டர் என்ன, லிமிட் z டென்ஸ் டு a z மைனஸ் a தி ஹோல் பவர் n இன்ட்டு f of z. லிமிட் z டென்ஸ் டு 0, நம்ம ப்ராப்ளத்தில் a 0 தென் z மைனஸ் 0 ஹோல் பவர் n இன்ட்டு f of z என்ன 1 பை e பவர் z மைனஸ் 1. இப்போது நம்ம என்னக்கு பதிலாக இங்கே 1 அப்ளை பண்ணலாம். 1 அப்ளை பண்ணால் என்ன ஆகும், நமக்கு ஃபைனைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். 1 2 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஆர்டர் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். லிமிட் z டென்ஸ் டு 0 z பை e பவர் z மைனஸ் 1 அப்படின்னு நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். z டென்ஸ் டு 0 நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நியூமரேட்டர் 0 ஆகும், டினாமினேட்டர் நமக்கு 0 ஆகும். இப்போ 0 பை 0 ஃபார்மில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் லிமிட் z டென்ஸ் டு 0 நம்ம எல் ஹாஸ்பிட்டல் ரூலை யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, டினாமினேட்டரில் e பவர் z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு e பவர் z மைனஸ் 0 அப்படின்னு ஆகும். தேர்ஃபோர் நம்ம e பவர் z ஸ்டாப் பண்ணிடலாம். இங்கே லிமிட் z டென்ஸ் டு 0 நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா e பவர் 0னுடைய வேல்யூ 1. அப்போ 1 பை 1 இதனுடைய வேல்யூ 1 நமக்கு ஃபைனைட் நான் ஜீரோ வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் z ஈக்குவல் டு 0 இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 1. ஏன் அப்படின்னா இங்கே z மைனஸ் 0 பவர் 1 நம்ம போடும்போது நமக்கு ஃபைனைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் இட் இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 1. நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். f of z ஈக்குவல் டு 1 டிவைடட் பை z ஸ்கொயர் மைனஸ் 3z ப்ளஸ் 2. இப்போ இங்கே ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் டினாமினேட்டரில் கொடுத்துருக்காங்க. தென் அதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அதாவது z ஸ்கொயர் மைனஸ் 3z ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு z ஸ்கொயர் மைனஸ் z மைனஸ் 2z. அதாவது 3z நம்ம இப்படி பிரித்து எழுதிக்கலாம். தென் z ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து நம்ம வெளில எடுக்கிறோம் அப்படின்னா z மைனஸ் 1 அப்படின்னு ஆகும். இங்கே மைனஸ் 2 வெளில எடுக்கிறோம் அப்படின்னா z மைனஸ் 1 நமக்கு கன்வெர்ட் ஆகும். தென் இந்த 2 டேர்ம்லேருந்து z மைனஸ் 1 நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே z இங்கே மைனஸ் 2. அப்போ z ஸ்கொயர் மைனஸ் 3z ப்ளஸ் 2 அப்படிங்கிற அந்த டேர்மை இப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. தென் f of z நம்ம எப்படி நோட் பண்ணலாம், 1 டிவைடட் பை z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 2. இப்போ இங்கே கவனித்தோம் அப்படின்னா z ஈக்குவல் டு 1 அண்ட் z ஈக்குவல் டு 2. இந்த 2 டேர்ம்ஸுமே நமக்கு என்னவாக இருக்கும், z ஆர் அண்ட் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஏன் அப்படின்னா z ஈக்குவல் டு 1 போடும்போது டினாமினேட்டர் 0 ஆகும், z ஈக்குவல் டு 2 போடும்போது டினாமினேட்டர் 0 ஆகும். அப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ்லையும் f of z நாட் அனாலிட்டிக்காக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். தேர்ஃபோர் 2 பாயிண்ட்ஸும் நமக்கு என்ன ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. தென் இங்கே இது போலாக எக்ஸிஸ்ட் ஆகுமா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். லிமிட் z டென்ஸ் டு 1 f of z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 2 நம்ம போடுவோம். தென் z டென்ஸ் டு 1 நம்ம அப்ளை பண்ணும்போது டினாமினேட்டரில் 1 மைனஸ் 1 0 ஆகும். அப்போ ஹோல் டேர்மே நமக்கு 0 ஆகும். தேர்ஃபோர் 1 பை 0 விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இப்போ இன்ஃபினிட்டின்னு நமக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால z ஈக்குவல் டு 1 இஸ் அ போல். தென் அதனுடைய ஆர்டர் என்ன, லிமிட் z டென்ஸ் டு a z மைனஸ் a தி ஹோல் பவர் n இன்ட்டு f of z which is equal to limit z tends to 1 z minus 1 whole power n into f of z என்ன 1 divided by z minus 1 into z minus 2. இப்போ நம்ம இங்கே என்னக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணலாம். 1 அப்ளை பண்ணும்போது இந்த டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும். தென் z டென்ஸ் டு 1 நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 1 minus 2 நமக்கு minus 1 ஆகும். அப்போ இதனுடைய வேல்யூ minus 1 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். 1 divided by minus 1 minus 1 எக்ஸிஸ்ட் ஆகும். இது வந்து நான் ஜீரோவாகவும் இருக்குது, ஃபைனைட்டாகவும் இருக்குது. தேர்ஃபோர் z equal to 1 is a pole of order 1 அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் z equal to 2 நமக்கு இங்கே ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக இருக்குது இல்லையா, அதையும் நம்ம இங்கே செக் பண்ணலாம். அதாவது லிமிட்
z tends to a f of z. போலா என்னங்கிறத நம்ம முதல்ல செக் பண்ணலாம். லிமிட் z tends to 2 f of z என்ன இங்கே 1 by z minus 1 into z minus 2. இப்போ இங்கே zக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணும்போது இங்கே 2 minus 1 நமக்கு 1 ஆகும், இங்கே 2 minus 2 0 ஆகும். அப்போ ஹோல் டேர்மே நமக்கு டினாமினேட்டர் 0 ஆகும். therefore 1 by 0 is equal to infinity அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். therefore z equal to 2 is a pole. தென் அதனுடைய ஆர்டர் என்ன? லிமிட் z tends to a z minus a the whole power n into f of z, which is equal to limit z tends to 2 z minus 2 whole power n. f of z என்ன இங்கே நமக்கு 1 divided by z minus 1 into z minus 2. இங்கே நம்ம n-க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணும்பொழுது இந்த டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகும். தென் z tends to 2 நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம்னா 2 minus 1 1 ஆகும். அப்போ 1 by 1 இதனுடைய வேல்யூ 1. ஃபைனைட் நான் ஜீரோ எலமெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் இங்கே நம்ம 1 போடும்போது நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் z equal to 2 is a pole of order 1. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் கொடுக்கும்பொழுது டினாமினேட்டரில் இந்த ஃபேக்டர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, அந்த ஃபேக்டர்னுடைய பவரே நமக்கு போலினுடைய ஆர்டராக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது z equal to 1 is a pole of order 1 and z equal to 2 is a pole of order 1. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதாவது sin z divided by z ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கும்போது z equal to 0 is a pole of order 1 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இங்கே 2க்கு நமக்கு ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ நியூமரேட்டரில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு வரும்போது மட்டும் டினாமினேட்டர்னுடைய அதனுடைய ஃபேக்டர்னுடைய பவரை நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு ஃபங்க்ஷன் வரும்போது இதனுடைய ஃபேக்டர்னுடைய பவரே நமக்கு போலினுடைய ஆர்டராக எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது 6th எக்ஸாம்பிள் f of z equal to என்ன நம்ம எடுத்துக்கலாம், z minus 1 divided by z square plus 1. இப்போ இங்கே டினாமினேட்டரில் z square plus 1 வேல்யூ 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா z ஸ்கொயருடைய வேல்யூ -1. இப்போ z square is equal to -1னா நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கலாம், i ஸ்கொயர். therefore z equal to plus or minus i. அப்போது z equal to i, minus i are poles or isolated singularities. சரிங்களா? இதில் இந்த 2 பாயிண்ட்ஸும் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி ஆஃப் f of z. தென் இந்த 2 பாயிண்ட்ஸும் போலாக எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னா லிமிட் z tends to a f of z-னுடைய வேல்யூ நமக்கு இன்ஃபினிட்டின்னு வரணும் இல்லையா? இப்போ லிமிட் z tends to i f of z. f of z இங்கே என்ன, z minus 1 divided by z square plus 1 நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம், z plus i into z minus i இப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். தென் z tends to i நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டேர்ம் 2i ஆகும், இங்கே வந்து is i minus i நமக்கு 0 ஆகிடும். therefore இங்கே z tends to i நம்ம போடுறோம் அப்படின்னா i minus 1 divided by 0 which is equal to நமக்கு infinity அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. therefore z equal to i is a pole of a given function f of z. சரிங்களா? இப்போ இதனுடைய ஆர்டர் என்ன, இப்போ இதனுடைய z minus i னுடைய z plus i னுடைய பவர், சரி z minus i இருக்கு இல்லையா, இதனுடைய பவர் இதான இதனுடைய ஃபேக்டர். z equal to i கான ஃபேக்டர் என்ன, z minus i. இதனுடைய பவர் என்ன நமக்கு இங்கே 1. அப்போது இந்த போலினுடைய ஆர்டர் வந்து நமக்கு என்ன, சிம்பிள் போல். z equal to i is a simple pole. simple poleனா என்ன, இதனுடைய ஆர்டர் 1. நெக்ஸ்ட்டு z equal to minus iக்கும் நம்ம இதே போலவே செக் பண்ணலாம். செக் பண்ணால் is also a pole of order 1 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 7th எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 7th எக்ஸாம்பிள் என்ன, f of z equal to tan z. சரிங்களா? இப்போ tan z நம்ம எப்படி எழுதலாம், sin z divided by cos z இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் இங்கே z equal to z எந்தெந்த z வேல்யூக்கெலாம் டினாமினேட்டர் 0 ஆகும், அதாவது cos z இனுடைய வேல்யூ எந்தெந்த z வேல்யூக்கெலாம் 0 ஆகும் அப்படின்னா 2n plus 1 into pi by 2 இந்த வேல்யூக்கெலாம் நமக்கு 0 ஆகும். அப்போ z-னுடைய வேல்யூ என்ன, z-ஓட வேல்யூ 2n plus 1 into pi by 2 இந்த வேல்யூஸுக்கெல்லாம் 0 ஆகும். அப்போது இதெல்லாம் வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ் ஃபார் f of z. தென் இப்போ இந்த சிங்குலாரிட்டிஸ் எல்லாம் நமக்கு போலாக எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். லிமிட் z tends to n-க்கு பதிலாக நம்ம 1 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், 0ன்னு முதல்ல அப்ளை பண்ணலாம். 0 அப்ளை பண்ணும்பொழுது pi by 2 z tends to pi by 2 f of z. இப்போது நமக்கு z லிமிட் z tends to pi by 2 f of z என்ன, இங்கே sin z divided by cos z. இப்போ இங்கே sin z tends to pi by 2 அப்ளை பண்ணும்போது sin pi by 2 நமக்கு என்னென்னு தெரியும், 1ன்னு தெரியும். cos pi by 2 நமக்கு 0. இப்போ 1 by 0 இதனுடைய வேல்யூ நமக்கு என்னென்ன எக்ஸிஸ்ட் ஆகுது, இன்ஃபினிட்டின்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. therefore z equal to pi by 2 is a pole
இது ஆல்சோ சிம்பிள் போலாகவும் எக்ஸிஸ்ட் ஆகும். இட் இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 1. இதே போல் நமக்கு n க்கு பதிலாக நம்ம 1 2 3 and so on n is equal to 0, 1, 2, 3 and so on எல்லா வேல்யூவுக்குமே இந்த இது வந்து போலாக எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த போலினுடைய ஆர்டர் எல்லாம் இண்டிவிஜுவலாக நமக்கு எல்லாமே ஆர்டர் 1ஆக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம 8th எக்ஸாம்பிள் பார்க்கலாம். f of z equal to cos z by 2 divided by sin z. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா நியூமரேட்டர் வந்து cos z by 2 இருக்குது, டினாமினேட்டர் வந்து sin zன்னு இருக்குது. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா sin 2z அப்படின்னா நமக்கு 2 sin z cos z இந்த ஃபார்முலா தெரியும். இதுவே sin z இங்கே 2zக்கு பதிலாக zன்னு இருந்ததுன்னா நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை? 2 sin z by 2 cos z by 2 இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இந்த டேர்ம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? cos z by 2 நியூமரேட்டர், டினாமினேட்டர் வந்து 2 sin z by 2 cos z by 2 அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த 2 டேர்ம்ஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ f of z வேல்யூ என்ன ஆகும்? நமக்கு 1 by 2 into sin z by 2 இப்படி நமக்கு f of z எக்ஸிஸ்ட் ஆகும். தென் இந்த இடத்துல எந்தெந்த வேல்யூவுக்கெல்லாம் இதனுடைய டினாமினேட்டர் நமக்கு 0 ஆகும்? நம்ம sin z by 2 இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? sin n பைக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த வேல்யூக்கெல்லாம் சைனுடைய வேல்யூ டினாமினேட்டர் நமக்கு இங்கே 0 ஆகும். அப்போ 0 ஆகும்போது f of z நாட் அனாலிட்டிக்காக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். தேர்ஃபோர் z by 2னுடைய வேல்யூ என்னென்னு நமக்கு இருக்கணும்? n பைன்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். தென் z ஈக்குவல் டு என்னென்னு எக்ஸிஸ்ட் ஆகணும்? 2n பைன்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ இந்த வேல்யூஸுக்கெல்லாம் இங்கே டினாமினேட்டர் 0 ஆகும். அப்போ இதெல்லாம் என்ன சிங்குலாரிட்டிஸ்? ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக நமக்கு கிவன் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இதெல்லாம் போலாக எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம n-க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0, 1, 2, 3 and so on. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம n-க்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணோம்னா இதனுடைய வேல்யூ என்ன ஆகும்? 0ன்னு ஆகும். அப்போ z equal to 0ங்கிற இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்னவா இருக்குது? ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி ஆஃப் f of z நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் இது போலாக இருக்கணுமா அப்படின்னா லிமிட் z tends to a f of z இதனுடைய வேல்யூ இன்ஃபினிட்டியாக இருக்கணும். இப்போ லிமிட் z tends to 0 f of z என்ன இங்கே? 1 by 2 into sin z by 2 இங்கே லிமிட் z tends to 0ன்னு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டினாமினேட்டர் நமக்கு 0 ஆகும். sin 0 ஆகும். sin 0 0ன்னு நமக்கு தெரியும். therefore 1 by 0 which is equal to infinity. therefore z equal to 0 is a pole for f of z. இப்போ இதனுடைய ஆர்டர் கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணுவோம் கவனிங்க. லிமிட் z tends to a z minus a the whole power n into f of z which is equal to limit z tends to 0 z minus 0 whole power n into f of z. f of z இங்கே என்ன அப்படின்னா 2 into sin z by 2 இப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இங்கே n-க்கு பதிலாக நம்ம 1ன்னு அப்ளை பண்ணுறோன்னா என்ன ஆகும்? இந்த டேர்ம் நமக்கு வந்து ஃபைனைட் வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆனால் இதனுடைய ஆர்டர் இந்த போலினுடைய ஆர்டர் 1 நம்ம சொல்லுவோம். இந்த டேர்ம் வந்து நமக்கு ஃபைனைட்டாக எக்ஸிஸ்ட் ஆனால் இப்போ கவனிங்க லிமிட் z tends to 0 இந்த டேர்ம் zன்னு ஆகும். z by 2 sin z by 2 இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோன்னா என்ன ஆகும்? நியூமரேட்டர் 0 ஆகும், டினாமினேட்டரும் நமக்கு 0 ஆகும். அப்போ 0 by 0 ஃபார்மில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். தேர்ஃபோர் நம்ம எல் ஹாஸ்பிட்டல் ரூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வேல்யூ 1, டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 cos z by 2 into 1 by 2 அதாவது z by 2 நம்ம திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 1 by 2 அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். தேர்ஃபோர் இந்த 2 நமக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். z tends to 0ன்னு அப்ளை பண்ணும்போது cos 0னுடைய வேல்யூ நமக்கு 1. அப்போ 1 by 1 which is equal to 1. அப்போ நான் ஜீரோவாகவும் ஃபைனைட் வேல்யூவாகவும் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் z equal to 0 அப்படிங்கிற இந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் என்ன 1. ஏன்னா இங்கே z minus 0னுடைய பவர் என்னன்னு இருக்குது? 1ன்னு எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால இதனுடைய ஆர்டர் நம்ம 1 அப்படின்னு சொல்லலாம். இப்போ n equal to 0வாக இருந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துட்டோம். இதை போல் ஆஃப் ஆர்டர் 1 அப்படின்னு பார்த்துட்டோம். நமக்கு 1, 2, 3 and so on என்னுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் இந்த பாயிண்ட் எல்லாமே போல் ஆஃப் ஆர்டர் 1ஆக எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது சிம்பிள் போல்ஸாக நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். f of z is equal to 1 divided by z power 4 plus 1. இப்போது z power 4 plus 1 is equal to 0ன்னு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? z power 4 equal to -1 அப்படின்னு ஆகும். then z equal to -1 the whole power 1 by 4 ஆகும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக இருக்கும் இல்லையா? ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி ஆஃப் f of z நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? இப்போது இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் -1 எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்? cos pi plus I sin pi whole power 1 by 4 இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இந்த cos பையனுடைய வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும்? -1. sin பையனுடைய வேல்யூ 0 அப்படின்னு தெரியும். cos பைக்கு மட்டும் இல்லை, இந்த பையனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆட் நம்பராக வர எல்லா வேல்யூவுக்கும் காசுனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? நமக்கு -1ன்னு எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது
cos 3π இதுக்கும் -1 தான். அதே போல் cos 5π இதுக்கும் -1 தான். இங்கே sin பையனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன வந்தாலும் இதனுடைய வேல்யூ 0 ஆகும். அப்போ இந்த டேர்மை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா z ஈக்குவல் டு cos 2k + 1 ஆட் கோஎஃபிஷியன்ட் 2k + 1 into π ப்ளஸ் I sin 2k + 1 into π இப்படி நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த வேல்யூ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னது நமக்கு இங்கே ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ். அப்போ இந்த டேர்ம்ஸை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதாவது cos θ + I sin θனா I θன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதே போல் இங்கே cos θவுக்கு பதிலாக 2k + 1 into π இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே போல் இங்கே 2k + 1 into π. அப்போது I θ θனா என்ன இங்கே 2k + 1 into π ஹோல் பவர் என்னன்னு இருக்குது நமக்கு 1/4 அப்படின்னு இருக்குது. therefore I into 2k + 1 into π/4 இப்படி நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னவா எக்ஸிஸ்ட் ஆகும், போலாவும் எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? இப்போ போலாக இருக்குமான்னு நம்ம செக் பண்ணலாம். என்ன இப்போ k = 0 அப்படின்னு நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ என்னாகும் π/4 I π/4. இதனுடைய வேல்யூ என்ன cos π/4 ப்ளஸ் I sin π/4. இப்போ இதனுடைய வேல்யூ cos π/4 நமக்கு என்னன்னு தெரியும் 1/√2 ப்ளஸ் I sin π/4ங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும் 1/√2 அப்படின்னு நமக்கு தெரியும். தென் இந்த பாயிண்ட்ஸில் நம்ம f(z)னுடைய வேல்யூ என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதாவது லிமிட் z tends to a f(z), that is limit z tends to 1/√2 plus I into 1/√2. f(z) என்ன நமக்கு இங்கே 1/z⁴ plus 1. தென் இந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும் 1/√2 plus I into 1/√2 whole power 4 plus 1. தென் இதனுடைய வேல்யூ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 1/0 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இதனுடைய வேல்யூ என்ன நமக்கு இன்ஃபினிட்டி. therefore z equal to 1/√2 plus I into 1/√2 is a pole of f(z). இதனுடைய ஆர்டர் நம்ம கவனிச்சோம்னா நமக்கு சிம்பிள் போலாக எக்ஸிஸ்ட் ஆகும். z equal to இந்த டேர்ம் நம்ம என்னன்னு சொல்லலாம் is a pole of order 1 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் இதே போல் எனக்கு கேக்கு பதிலாக நமக்கு 2 3 4 நமக்கு வேல்யூ நம்ம கொடுத்துட்டே போகும்பொழுது அதாவது k equal to 0, 1, 2, 3 and so on எல்லா வேல்யூஸுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் என்ன பாயிண்ட்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகும் போல் ஆஃப் ஆர்டர் 1 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் கிவன் ஃபங்க்ஷன் f(z)க்கு. இது வரைக்கும் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸை 3 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதில் ரிமூவபிள் சிங்குலாரிட்டிஸ் அண்டு போல் டைப் சிங்குலாரிட்டிஸ் இந்த 2 டைப்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எசென்ஷியல் சிங்குலாரிட்டினா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.